அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியில் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 2026 குரு பயிற்சி இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அதிர்ஷ்ட கதவுகளை தட்டப்போகிறது. 11இல் குரு வந்தால் பட்டினி இருக்காது என்பது, அதே போல் பகை இருக்காது என்பதும் பழமொழி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும். இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாதம் 12ஆம் நாள் 2000 ஆங்கில தேதி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை பகல் 11:08 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே போல் திருக்கணிதப்படி வைகாசி மாதம் 18ஆம் நாள் 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியானார். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார். இதுவரை தொழிலில் இருந்து வந்த மந்தநிலை, குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல மறையும். குருவின் பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் இடங்கள் மீது விழுவதால் எடுக்க முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் பாக்கியங்களும் அதிகமாக பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். 7ஆம் அதிபதி 11இல் உச்சம் பெறுவதால் தம்பதியிடையே ஒற்றுமை பலப்படும். நீண்ட நாட்களாக பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவார்கள். குருவின் 5ஆம் இடத்து பார்வையால் புத்திர பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளால் பெருமை சேரும். வீட்டில் திருமணம், வளைகாப்பு போன்ற சுபகாரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக இது ஒரு பொற்காலமாகும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 11இல் அப்புறம் குரு லாப குருவாக இருப்பதால் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். புதிய சொத்துக்கள், நிலம், வீடு வாங்கும் யோகம் ஏற்படும். பழைய கடன்கள் வசூலாகும். பங்கு சந்தை மற்றும் கமிஷன் தொழில்களில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அதே போல் சேமிப்பும் பல மடங்கு உயரும். சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்யணும் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலை விரிவுபடுத்த அரசு உதவிகள் அல்லது வங்கி கடன்கள் கேட்டிருந்தீங்கன்னா அது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களோடு இல்லை கூட்டாளர்களோடு சேர்ந்து தொழில் செய்திருந்தால் பெரும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுதல், வெளிநாட்டு தொடர்பு மூலம் தொழில் லாபம் அதிகரிக்கும். இந்த அரசாங்க வேலை, தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு நிச்சயம் உங்களுக்கு உண்டு. உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக கருதுவார்கள். வேலை இல்லாதவர்களுக்கு அவர்கள் விரும்பிய துறையில் கை நிறைய சம்பளத்துடன் வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். மன அழுத்தம் நீங்கி உற்சாகம் பிறக்கும். நீண்டகால நோய்களால் அவதிப்பட்டிருப்பவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைத்து உடல்நிலை சீராகும். எனினும் உணவு பழக்கத்தில் சீரான முறையை பின்பற்றுவது நல்ல பலனை தரும். இந்த கன்னிராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி மிகவும் அனுகூலமானது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். புகுந்த வீட்டில் மதிப்பு கூடும். கணவனின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு முக்கியமாக இருக்கும். இந்த ஆண்டு சொந்தமாக தொழில் தொடங்கும் போது மனைவியுடைய
அவங்க பேரையோ இல்லை மனைவியோ கூட்டாளியாக இணைத்து கொண்டால் நல்ல லாபத்தை கணவர்களால் பெற முடியும். இந்த கன்னிராசி மாணவர்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு மிக சிறந்த கல்வியாண்டாகும். குருவின் பார்வை 5 விழுவதால் புத்தி கூர்மை அடையும். கல்வியில் முதலிடம் பிடிப்பீர்கள். உயர்கல்வி தடையின்றி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சிறப்பான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பும் இந்த குரு பயிற்சி தருவோம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பரிகாரம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் குலதெய்வ வழிபாடு செய்வது நற்பலன்களை தரும். குலதெய்வன் கோயிலுக்கு செல்லனாலும் மனதார குலதெய்வத்தை வணங்கினாலும் அந்த பலனை உங்களால் பெற முடியும். அதே போல் வியாழக்கிழமை தோறும் நவகிரக குருவுக்கு மஞ்சள் புழுக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றினால் சிறப்பான பலன்களை பார்க்கலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கு பேனா பென்சில் மற்றும் நோட்டு புத்தகங்களை தானமாக வழங்கலாம். புதன்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது கூடுதல் நற்பலன்களை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கும். சுருக்கமாக இந்த குரு பயிற்சி கன்னிராசிகள் பார்த்திங்கன்னா லாபங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய குரு பயிற்சி. இந்த கன்னிராசிக்காரர்கள் வாழ்வில் புதிய திருப்பணியை ஏற்படுத்தி போகும் ஆண்டாகவே இந்த அமையும். அனைவரும் கன்னிராசிக்காரர்கள் அவங்கவுங்க குலதெய்வத்தை வணங்கி தாய் தந்தர்களை வணங்கி இல்லாதவர்களுக்கு தான தர்மம் செய்து உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தரும். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.